ஒரு காலத்தில பிரபஞ்சத்தை காக்கும் மூவரில் ஒருவரான சிவபெருமான் அதீத தியானத்தில் இருந்த காலம். அந்த நேரத்தில தட்சன் என்ற அரசன் சிவனை மதிக்காமல் அவமதித்து ஒரு பெரிய யாகம் நடத்த ஆரம்பித்தான். ஆனால் அந்த யாகத்துக்கு சிவனுக்கும் அவரது துணைவியான பார்வதி தேவிக்கும் அழைப்பு இல்லை. என் கணவனை அவமதித்த இடத்தில் நான் உயிரோடு இருக்க முடியாது என்று கூறி சதிதேவி யாகத்தீயில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். சிவனின் செவிக்கு போனதும் அவரின் அமைதி உடைந்தது. அவர் கண்களில் கோபம் எரிந்தது. சிவன் தனது ஜடாமுடியிலிருந்து ஒரு அற்புத சக்தியை உருவாக்கினார். அதுவே வீரபத்திரர். உயரமான உடல், கண்களில் கொந்தளிக்கும் கோபம், கையில் ஆயுதங்கள், அதர்மத்தை அழிக்க பிறந்த வீரன். போ, தட்சனின் யாகத்தை அழி என்று சிவன் கட்டளையிட்டார். வீரபத்திரர் தட்சன் நடத்திய யாகத்துக்கு சென்று யாகத்தை சிதைத்தார். தேவர்களின் அகந்தையை உடைத்தார். தட்சனின் தலையை அறுத்தார். அந்த இடமே பயங்கர போர்க்களமாக மாறியது. பிறகு தேவர்கள் அனைவரும் சிவனிடம் சரணடைந்தார்கள். சிவன் தன் கருணையால் தட்சனை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆட்டுத் தலையை வைத்து அவனுக்கு புதிய உயிர் கொடுத்தார். அப்போதுதான் அகந்தை அழிந்து தர்மம் மீண்டும் நிலைத்தது. வீரபத்திரரின் அர்த்தம், வீரபத்திரர் என்பது பழிவாங்கும் கோபம் அல்ல, அநீதியை அழிக்கும் தர்ம சக்தி. அவர்